வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேற்று நடந்த சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மேட்ச் தான் பார்க்க போறோம். சென்னையில் நடந்துச்சு மேட்ச். வழக்கம் போல மும்பை இந்தியன்ஸ் தான் டாஸ் வின் பண்ணாங்க. அதே மாதிரி சூஸ் டு பேட் கொடுத்துட்டாங்க. ஓப்பனிங் யார் இறங்குனாங்கன்னா ரியான் ரிக்கில்டனும் வில் ஜாக்ஸும் இறங்கினாங்க. வில் ஜாக்ஸ் வந்தோடனே அவுட் ஆயிட்டாரு. ராமகிருஷ்ணா கோஸ் வந்து ஒரு சூப்பர் கேட்ச் பிடிச்சி அவர் வெளியேற்றிட்டாப்ல. அன்சுல் கம்பூஜ் விக்கெட் எடுத்துட்டாப்ல. அடுத்து ரியான் ரிக்கில்டனோட நமன்தீர் இறங்கினாரு. நமன்தீர் வழக்கம் போல பவர் அதிரடியான விளாண்டாங்க. ரியான் ரிக்கில்டன் ரெண்டு பேரும் சேர்ந்து அதிரடியா விளாண்டு ஸ்கோரை உயர்த்தினாங்க. அவர் ரியான் ரிக்கில்டன் ஒரு 37 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. நமன்தீர் வந்து 57 ரன் அடிச்சு அவரும் அவுட் ஆயிட்டாரு. தனது விக்கெட்டை கொடுத்துட்டாப்ல. அடுத்து வந்த சூரியகுமார் யாதவும் 21 ரன்ல அவரும் அவுட் ஆயிட்டாரு. திலக் வர்மாவும் 150 பால் அவுட் ஆயிட்டாரு. அப்படியே ரன்கள் வந்து ஆமை வேகத்தில் நடந்தன. அதனால ரொம்ப ஸ்லோ ரன் ரேட்ல தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் கர்த்திக் பாண்டியா இறங்கினாப்ல. அவரும் அந்த அளவுக்கு பெரிய அளவுல எதுவும் அடிக்கல. கிறிஸ்ன்றவர் இறங்கினாரு. அவரும் அந்த அளவுக்கு பெரிய அளவுல அடிக்கல. ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியா தான் போச்சு. டார்கெட் வந்து 159 அடிச்சாங்க. 160 அடிச்சா சிஎஸ்கே வின்னு அப்படின்ற நிலைமையில சிஎஸ்கே பேட்டிங் வந்தாங்க. ஓப்பனிங் வழக்கம் போல சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்த்வாட் இறங்கினாரு. சஞ்சு சாம்சன் வந்து அப்பப்போ பும்ரா ஓவர்ல ஒரு 4 அடிச்சாப்ல. அடுத்து ஒரு கேட்ச் கொடுத்தாப்ல, அதை விட்டாங்க. அப்புறம் இன்னும் திரும்ப பும்ரா ஓவர்ல ஒரு கேட்ச் கொடுத்தாப்ல சாம்சனு. இந்த முறை விக்கெட் இழந்துட்டாரு. கீப்பர் கேட்ச் பிடிச்சிட்டாரு. ரியான் ரிக்கில்டன் கேட்ச் பிடிச்சிட்டாப்ல. அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்த்வாட் யாருன்னா உர்வில் பட்டேல் இறங்கினாரு. அவர் வந்து அதிரடியா விளாட ஆரம்பிச்சிட்டாரு. இவரும் பவர் பிளேயர் 2 பேருமே அதிரடியா விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பப்ப 1 ரன் 2 ரன் வீதம் 4 அடிச்சாங்க. அதனால வந்து ஸ்கோர் பவர் பிளேல ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. உர்வில் பட்டேல் வந்து 24 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அடுத்து வந்த ருத்ராஜ் கெய்த்வாட்டும் கார்த்திக் சர்மா வந்து இம்பாக்ட் சப்பா இறங்கினாரு. அவரும் ருத்ராஜ் கெய்த்வாட்டும் ரொம்பவும் பொறுப்பா விளாண்டாங்க. அப்பப்போ 4 அடிச்சுக்கிட்டு ஸ்கோரை வந்து அப்படியே சிங்கிள் 2வா தட்டிட்டு நீட்டா ஸ்கோரை வந்து ஸ்கோர் போர்டை ஏத்திக்கிட்டே போனாங்க. ருத்ராஜ் கெய்த்வாட் வந்து ஒரு 67 ரன் அடிச்சாரு. கார்த்திக் சர்மா ஒரு 56 ரன் அடிச்சாரு. இவங்க 2 விக்கெட்டும் அவங்களால பிரிக்கவே முடியல. இறுதி 18.2 வந்து 160 அடிச்சு டார்கெட்டை சேஸ் பண்ணி வெற்றி இலக்கை அடைஞ்சு சேஸ் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே won by 8 விக்கெட்ஸ். இன்னைக்கு நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு என்ன மேட்ச், 2 மேட்சஸ், அதாவது 2 மேட்ச் இருக்கு இன்னைக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் 3:30 வந்து ஹைதராபாத் வெர்சஸ் கொல்கத்தா. ஹைதராபாத்ல மேட்ச் நடக்குது. கொல்கத்தா டீம் வந்து ரொம்ப கவலைக்கிடமா இருக்காங்க. மேட்ச் எல்லாமே தோல்வியா தான் இருக்கு. அவங்களுக்கு தோல்வியா தான் இருக்கு. ஹைதராபாத் வந்து டாப் லெவல்ல இருக்காங்க. 12 புள்ளி எடுத்து டாப் 3ல இருக்காங்க. அதனால வந்து இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் கொல்கத்தா வெற்றிக்கு போராடுவாங்க. ஹைதராபாத் அவங்க வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், கென்ட்ரிக் கிளாசன், பேட் கமிங்ஸ் வந்ததுல இருந்து டீம் வந்து சிறப்பாக வழி நடத்தினாரு. ஹெட்டுமே ஃபார்முக்கு வந்துட்டாரு. அதனால மேட்ச் வந்து விறுவிறுப்பா தான் இருக்கும். இருந்தாலும் கொல்கத்தா கீழே இருக்காங்க, இவங்க மேல இருக்காங்க. இந்த மேட்ச் வந்து ஒரு இதாத்தான் இருக்கும். அடுத்த மேட்ச் 7:30 நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல யாரா இருக்குன்னா குஜராத்துக்கும் பஞ்சாபுக்கும் மேட்ச் இருக்கு. இந்த மேட்ச் வந்து ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும். ஏன்னா டாப்ல இருக்காங்க பஞ்சாப், அதுக்கு கீழே இருக்காங்க குஜராத். இவங்களும் இதா இருக்காங்க, அவங்களும் இதா இருக்காங்க. ஓரளவுக்கு ஈக்குவல் பலத்துல தான் இருக்காங்க. இந்த மேட்ச் வந்து ஆட்டத்துல அனல் பறக்கும் என்பதில் எந்தவித இது இல்லை. மேட்ச் வந்து டஃப்பா இருக்கும், சீரியஸா போகும், லாஸ்ட் வரைக்குமே த்ரில்லிங்கா இருக்கும். அதனால இந்த மேட்சையும் விறுவிறுப்பா பார்க்கலாம். அதனால மக்களே, இந்த இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே.